ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய கேழ்வரகு இனிப்பு உருண்டை தான் செய்ய போகிறோம். இதுக்கு 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், வறுத்த நிலக்கடலை 1/4 கப் அளவுக்கு, 1/2 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். வாசனைக்காக 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் நம்ம எடுத்திருந்த கேழ்வரகு மாவை சேர்த்துட்டு அதோட 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்குவோம். அதே கடாயில் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்குவோம். இந்த தேங்காய் துருவலை வறுத்து வச்ச ராகி மாவோட சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு கருப்பட்டிக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். வறுத்து வச்ச நிலக்கடலையும் ஏலக்காயும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சிட்டு வந்த நிலக்கடலையை கேழ்வரகு மாவோடையே சேர்த்துடலாம். கருப்பட்டியை வடிகட்டி கேழ்வரகு மாவோட சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இந்த பிசைஞ்ச மாவை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி இட்லி பாத்திரத்தில் ஆவியில் 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.